ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்து முடிஞ்ச 11th பயாலஜிக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் வருது அப்படிங்கிறத, எத்தனை மார்க் ஒன்வேலில் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. ஓவராலாக எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். பே பண்ணி 8072021999 ஏற்கனவே வாங்கினவங்க. பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் கேட்டிருக்காங்க. ஊநீர்சார் வகைப்பாடு ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. மனித சிறுநீர் மக்காச்சோள எண்ணெய் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஏன்னா மனித சிறுநீர் ஆக்சிஜன் ஏ, மக்காச்சோள பயன்பாடு அப்படிங்கிறது ஆக்சிஜன் பி அப்படிங்கிறனால அந்த ரெண்டுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆன்சருங்கிறது வந்துடும். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா வசந்தகால கட்டை அடர் நிறமும் குறைவான அடர்த்தியும் கொண்டது பரவல் துளை கட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏ பார்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். வாட்சன் மற்றும் கிரிக்கின் இரட்டை சுருள் டிஎன்ஏ மாதிரி டேஸ் வகையானதுன்னு கேட்டிருக்காங்க. பி டைப் ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குல கற்றை டேஸில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. குக்கர் பிட்டேசி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து 6th ஒன் பார்த்தீங்கன்னா எப்பிரிவு தாவரம் ஓங்கிய கேமிட்டாக தாவர சந்ததியை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். பிரியோபைட்டுகள் ஆப்ஷன் டி. இருபக்க சீரமைந்த சயாத்தியம் மஞ்சரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. பெடிலெந்தஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8 சுவாசத்தள பொருள் புரதம் எனில் சுவாச ஈவின் எதிர்ப்பு கேட்டிருக்காங்க. 0.9 அப்படிங்கிறது புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர். உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோ சுவாலஜிக்கான ஆன்சர் பார்த்தலாம். ரத்தத்தின் மூலம் நுரையீரலுக்கு செல்லும் கார்பன் டை ஆக்சைடின் நிலை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். கார்பமினோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். தவறான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க. சைட்டோபிளாசம் சார்கோபிளாசம் ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரத்த நாளங்களுள் ரத்த ஓட்டத்தின் வேகம் மிகவும் குறைவானது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். ரத்த நாளங்கள் இதயத்தை விட்டு தள்ளி இருப்பதால் ரத்த ஓட்டம் மெதுவாக நடைபெறுகின்றது. கீழ்கண்டவற்றில் ஒன்றை தவிர மீதி மரபின் முறையுடன் தொடர்புடையது ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. செயல் மின்னழுத்தம் தாவுதல் வழி கடத்தப்படுகிறது. ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அலங்கார வகை சில்கி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து ரைட் ஆன்சர். 6th ஒன்னுக்கு திசு திரவம் என்று அழைக்கப்படும் இணைப்பு திசு கேட்டிருக்காங்க. அடிப்போஸ் திசு ஆப்ஷன் டி வந்து ரைட் ஆன்சர். சிறுநீரக நுண்குழாய்களில் நீர் மீள உறிஞ்சப்படுத்தும் உதவும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. டயூட்ரிக் ஹார்மோன் ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு ரைட் ஆன்சர். 8வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆப்ஷன் ஏ நுமாட்டிக் எலும்பு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இது வந்து உங்களுக்கு ஏ டைப் வேணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு எத்தனை மார்க் ஸ்கோர் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.